வணக்கங்க. நாங்கள் வச்சுருக்க இந்த ஊசி மல்லி செடி இந்த வருஷம் பூ பூக்கவே இல்லைங்க. சீசன் இருந்தப்போ கூட இந்த மாதிரி ஒரு 3 பூ 4 பூ தான் வந்திருக்கு. இந்த வருஷம் கட் பண்ணி விட்டுமே தளைஞ்சு வந்துமே இவ்வளோ தான் பூ வந்திருக்கு. மிச்சம் எல்லாமே அப்படி கொத்து கொத்தாக இலை வந்து நின்று போச்சு. இன்னொரு தடவை இதை கட் பண்ணி விட்டு அடுத்து பூக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வருஷம் சீசனில் பூத்ததில் இதாங்க ஃபஸ்ட்டு பூவு. இதுக்கு முன்னாடி பூவே பூக்கல. கட் பண்ணி விட்டு பூவே இவ்வளோ தான் பூத்துருக்கு. மிச்சம் எல்லாமே அப்படியே வெறும் செடி தான் நிற்கிது. இந்த பக்கம் நான் கத்திரி செடி வச்சுருந்தேன். இந்த 2 கத்திரி செடியுமே 2-3 காய் பறிச்சாச்சா நல்லா பெருசு பெருசாக நீளமாகவே இருந்துச்சு. செடியும் நல்லா வந்துட்டு இருந்துச்சுங்க. திடீர்னு இலையெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகி கலர் மாற ஆரம்பிச்சது. அது இலை எல்லாத்தையும் இந்த செடியில் இருக்கிறத ஒடிச்சு விட்டா திரும்ப வளர புது இலை நல்லா பச்சையாக வரும் அப்படின்ட்டு ஒடிச்சு விட்டேங்க. இந்த செடியிலையும் அதே கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு. காய் க்ரீனாக இருக்குது, ஆனால் இலையெல்லாம் ப்ரௌனாக மாறுது. இதை வந்து போட் செடி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாங்க. அந்த இலை எல்லாத்தையும் பறிச்சு விட்டுட்டு இனிமேல் வர்ற இலையாவது புதுசாக வந்து காய் வைக்குமா அப்படின்ட்டு. இலை மட்டும் கலர் ப்ரௌனாக மாறினா கூட இலையை பறிச்சிடலாங்க. ஆனால் அந்த காய் இருந்த காயும் க்ரீனாக இருக்கிறதும் கலர் வந்து ப்ரௌனாக மாற ஆரம்பிச்சிருக்குது. அதனால கரெக்டாக வருமா என்னன்னு தெரிலங்க. இது பப்பாளி மேலே பழுத்துக்கிட்டே போயிடுச்சு. இந்த தடவை ஒரு 5-6 பழம் சேர பழுத்துருக்குதுங்க. இது எல்லாத்தையும் பறித்து கழுவி எடுத்து ஊருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த தடவை பறிச்சிட்டு இருக்குங்க. மொத்தமாகவே பறிச்சிட்டோம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா பழுக்க விட்டு பெரிய பெரிய பழமாக பறிச்சிட்டு இருந்தேங்க. இப்போ இந்த பழத்தில் கூட அந்த வெள்ளைப்பூச்சி விழுக ஆரம்பிச்சிருக்குது. நிறைய அடுக்கடுக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி பூச்சி வந்து இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது கொஞ்சமாக இருக்கும்போது. இந்த பழம் எல்லாத்தையுமே இந்த தடவை பறிச்சாச்சுங்க. பழுத்தா மொத்தமாக பழுக்குது, இல்லைன்னா காயே பழுக்காமல் அப்படி காயாகவே இருக்குதுங்க எப்போவுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.